ஸ்ரீ கௌரி விரத நாயகியான அன்னை கௌரி தேவிக்கு ஜெய மங்களம். அஜித்தை அபராஜித்தை என்ற துவார பாலகியரை கொண்டருளும் அன்னைக்கு சுப மங்களம். ஜெயை விஜயை விபக்தை மங்களா என்னும் தோழியர்களை கொண்ட அன்னைக்கு சுப மங்களம். மோகினி ஸ்தம்பினி என்கிற இரு ஏவல் தெய்வங்களை கொண்டருளும் அன்னைக்கு ஜெய மங்களம். வெள்ளை நிறம் கொண்டதால் கௌரி தேவி என்று அழைக்கப்படும் அன்னைக்கு சுப மங்களம். 16 வித வடிவங்கள் கொண்டருளும் கௌரி தேவி அன்னைக்கு சுப மங்களம். ஸ்ரீ ஞான கௌரி அன்னைக்கும் ஞானம் நிரம்ப பெற்று ஈசனாரிடம் ஞானத்தை கற்றுக்கொண்ட தேவிக்கும் வன்னி மரத்தடியில் நீண்ட காலம் தவமிருந்து ஞான சக்தியாய் வடிவம் கொண்டு புரட்டாசி மாத சுக்லபக்ஷ தசமி திதியில் வழிபட்டால் வரங்கள் தந்தருளும் தேவியாய் திருமியச்சூர் லலிதாம்பிகை அம்மனின் அம்சமாய் விளங்கும் தேவிக்கு சுப மங்களம். ஸ்ரீ அமிர்த கௌரி அன்னைக்கும் ஆயுள் விருத்திக்கு உண்டான தேவிக்கும் ஈசனாரிடம் அமிர்த கலச பெற்று பக்தர்களுக்கு வழங்கி ஆயுள் அதிகரிக்க செய்யும் தேவிக்கும் ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் வழிபட்டால் வரங்களை வழங்கும் தேவியான திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி அன்னையின் அம்சமாய் விளங்கும் அன்னைக்கும் சுப மங்களம். ஸ்ரீ சுமித்ர கௌரி தேவிக்கும் உயிர்களுக்கெல்லாம் உற்ற துணையாய் தோழியாய் தோன்றும் அன்னைக்கும் ஸ்நேகவல்லி என்று அழைக்கப்படும் தேவியுமாய் மன நிம்மதியை தந்தருளும் அன்னையாய் திருவாடானை அன்பாயிரவல்லி தேவி அம்சமாய் விளங்கும் அன்னைக்கு சுப மங்களம். ஸ்ரீ சம்பத் கௌரி அன்னைக்கும் செல்வங்கள் மற்றும் கால்நடைகளை விருத்தி செய்யும் அன்னையான தேவிக்கும் உடை நாயகி கோமதி என்று அழைக்கப்படும் தேவி மற்றும் காசி அன்னபூரணியின் அம்சமான அன்னை பங்குனி சுக்லபக்ஷ திருதியை திதியில் வழிபட்டால் வரங்கள் தந்தருளும் அன்னைக்கும் சுப மங்களம். ஸ்ரீ யோக கௌரி அன்னைக்கும் யோக கலையின் அம்சம் கொண்ட தேவியான அன்னைக்கும் திருவாரூர் கமலாம்பிகையின் அம்சமாய் விளங்கும் தேவிக்கும் வணங்கினால் அமைதி தந்தருளும் அன்னைக்கும் சுப மங்களம். ஸ்ரீ வஜ்ர ஸ்ருங்கல கௌரி தேவிக்கும் உறுதியான உடலை தரக்கூடிய அன்னைக்கும் வஜ்ர தேகத்தை வரமாக தரும் தேவிக்கும் கருட வாகனத்தில் வலம் வரும் தேவி அன்னை துர்க்கையின் அம்சமாக வழிபடப்படும் அன்னை மற்றும் நோய்கள் அண்டாமல் காக்கும் தேவிக்கும் ஜெய மங்களம். ஸ்ரீ திரைலோக்கிய மோகன கௌரி தேவிக்கும் உற்சாகம் வழங்கும் அன்னைக்கும் புதிய தொழில் தொடங்குவோருக்கு வரம் தந்து காத்தருளி அன்னை வரலட்சுமி தேவியின் அம்சமான அன்னைக்கும் ஜெய மங்களம். ஸ்ரீ சுயம்பர கௌரி தேவி அன்னைக்கும் பதிவிரதைகளின் நாயகி என்று அழைக்கப்படும் தேவி மற்றும் புராண தெய்வங்கள் வழிபட்ட அன்னை மற்றும் அன்னை காமாட்சி தேவியின் அம்சமாய் விளங்கும் தேவிக்கும் ஜெய மங்களம். ஸ்ரீ கஜ கௌரி அன்னைக்கும் குழந்தை கணபதியை மடியில் வைத்தருளி பக்தர்களுக்கு மழலை செல்வம் தந்தருளும் மகாசக்தி அன்னையான தேவிக்கும் ஆடி மாத பௌர்ணமி திதியில் விரதமிருந்து வழிபட்டால் மழலை செல்வம் தந்தருளும் தேவிக்கும் சீர்காழியில் உறையும் திருநெல்லை நாயகியின் அம்சமாக வழங்கப்படும் தேவிக்கும் ஜெய மங்களம். ஸ்ரீ கீர்த்தி கௌரி அன்னைக்கும் பக்தர்களுக்கு நற்புகழ் கீர்த்தி தந்தருளும் அன்னைக்கும் நன்மை பெறச் செய்யும் தேவிக்கும் சுப மங்களம். ஸ்ரீ சத்திய வீர கௌரி தேவி அன்னைக்கும் துணிச்சலுக்குரிய தேவியான அன்னைக்கும்
பயம் மற்றும் எதிரிகளின் தொல்லைகளை தீர்த்தருளும் தேவிக்கும் ஆடி மாத சுக்லபக்ஷ திரையோதசி திதியில் வழிபட வரங்கள் பல வழங்கும் அன்னைக்கும் ஜெயமங்கலம். ஸ்ரீ வரதான கௌரி அன்னைக்கும் பக்தர்களுக்கு எல்லையற்ற வரங்களை தந்தருளும் தேவிக்கும் திருவையாறில் வீற்றிருக்கும் அறம் வளர்த்த நாயகியின் அம்சமான தேவி மற்றும் புரட்டாசி மாத சுக்லபக்ஷ திருதியை நாளில் விரதமிருந்து வழிபட்டால் வரங்கள் தந்தருளும் அன்னைக்கும் சுபமங்கலம். ஸ்ரீ ஸ்வர்ண கௌரி தேவிக்கும் பொற்கொடி என்று வணங்கப்படும் அன்னையான செல்வ வளங்களை அருளும் அன்னை மற்றும் பிரளய காலத்தில் கடலில் தோன்றிய கௌரி தேவிக்கும் மாசி மாதம் மற்றும் ஆவணி மாத சுக்லபக்ஷ திருதியை திதிகளில் அதாவது வளர்பிறை திருதியை திதிகளில் வழிபட்டால் வரங்களை வழங்கும் அன்னைக்கும் சுபமங்கலம். ஸ்ரீ சாம்ராஜ்ய கௌரி அன்னைக்கும் பதவி வரம் தந்தருளும் தேவிக்கும் பக்தர்களுக்கு தலைமை பண்பை தந்தருளி அன்னை ராஜராஜேஸ்வரியின் அம்சமாய் விளங்கி ராஜயோகம் பதவி உயர்வு தந்தருளும் அன்னையான தேவி மற்றும் பௌர்ணமி நாளில் வழிபட நிச்சயம் வெற்றி தந்தருளும் அன்னைக்கும் சுபமங்கலம். ஸ்ரீ அசோக கௌரி அன்னைக்கும் சோகமில்லாத வாழ்வை தந்தருளும் அன்னை மீனாட்சி தேவியின் அம்சமான தேவிக்கும் சித்திரை மாத சுக்லபக்ஷ வளர்பிறை அஷ்டமி திதியில் வழிபட வரங்கள் தந்தருளும் தேவிக்கும் ஜெயமங்கலம். ஸ்ரீ மனோரத பூர்த்தி கௌரி தேவிக்கும் விரும்பிய அனைத்தையும் தகுதியானவர்களுக்கு வழங்கும் அன்னையான தேவிக்கும் விஸ்வ பூஜா மகா கௌரி என்று அழைக்கப்படும் தேவி மற்றும் சித்திரை மாத வளர்பிறை திருதியை நாளில் வணங்கி வழிபட்டால் வரங்கள் தந்தருளும் தேவி மற்றும் மாயவரம் அபயாம்பிகையின் அம்சமான அன்னைக்கும் ஜெயமங்கலம்.